This video is sponsored by BuyMode mobile app. BuyMode mobile app ஓட இமேஜ் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும். இந்த ஆப்ல என்னெல்லாம் இருக்குன்றத ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருப்பீங்க. இந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்கை டச் பண்ணதுமே டைரக்டா பிளே ஸ்டோருக்கு தான் போகும். பிளே ஸ்டோர்ல நீங்க ஆப் டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு உங்களோட மொபைல் நம்பர் போட்டு லொகேஷன் கொடுங்க. அதன் பிறகு ஆப் ஓபன் ஆன பிறகு அந்த ஆப்ல என்னெல்லாம் இருக்குன்ட்டு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எதுவும் கிராஃப்ட் பத்தி எல்லாம் பார்க்க போறது இல்லை. ஆனா குரோஷேட் நம்ம கத்துக்கிட்டோம்னா அதே நம்ம ஒரு பிசினஸா எடுத்து நடத்தலாம். பிசினஸ் பண்றதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். எடுத்த உடனே பிசினஸ் அப்படியே ஓஹோன்றெல்லாம் போயிடாது. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டிச் எல்லாம் போட கத்துக்கிட்டு நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கே ஃபர்ஸ்ட் போட்டு தரோம். அது அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சு அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க அதெல்லாம் பார்த்து நமக்கு ஆர்டர்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஆர்டர்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே கரெக்டா ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணணும். அது என்னன்னா, இப்ப ரவுண்டு மேட் இருக்கு, அதே போல ரெக்டாங்கிள் மேட்டு, ஸ்கொயர் மேட், இது போல எல்லாமே இருக்கு. நம்ம எந்த டிசைன் போட்டு கொடுத்தாலும் சரி, எந்த விதமான குரோஷேட் பொம்மைகளா இருக்கட்டும், பேக்கா இருக்கட்டும், என்னென்னவோ இருக்கு. அது எதை நம்ம போட்டு கொடுத்தாலும் அவங்க கிட்ட முதல்ல நம்ம ரேட் பேசி வச்சுக்கணும். இப்ப ஒரு பொம்மை செய்யறோம், இந்த பொம்மைக்கு இவ்வளோ உள்ளன் ஆகும், இத வாங்கணும். இது முன்ன வாங்கும் பொழுது இந்த ரேட்ல உள்ளன் இருந்துச்சு, இப்ப வாங்கணும்னா இந்த ரேட்டுக்கு இருக்கலாம், இல்ல இன்னும் அதிகமாகும் மாறி இருக்கும். இல்லையா நீங்களே கூட உள்ளன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க. இது போல நம்ம பேசிக்கணும். அதே போல உங்களுக்கு எந்த சைஸ்ல பொம்மையோ இல்ல மேட்டோ வேணும்னு ஃபர்ஸ்ட்லயே நம்ம கேட்டு வச்சு. ஏன்னா இது என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன். ஒருத்தர் மேட் கேட்டு இருந்தாங்க, அவங்க போட்டு கொடுத்தேன். அவங்க சொன்ன அளவுக்கே தான் நான் போட்டு கொடுத்தேன். அது போட்டு கொடுத்த பிறகு என்ன சொல்லிட்டாங்க, இல்ல எனக்கு இது இன்னும் சின்னதா தெரியுது, இன்னும் கொஞ்சம் பெருசா போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, சின்னதா இருந்ததால நான் அந்த லைனுங்களுக்கு மேலேயே அந்த சுங்க மட்டும் கழட்டிட்டு அப்படியே மேல லைன் ஸ்டார்ட் பண்ணி போட்டு கொடுத்துட்டேன். இதே நான் அளவுக்கு அதிகமா பெரிய மேட்டா போட்டுட்டு இருந்தாங்க, அப்போ எனக்கு அதை வந்து மறுபடியும் பிரிச்சு அதை போடுறதுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். இதை எல்லாமே நான் அதன் பிறகுதான் நான் கத்துக்கிட்டேன். முதல்லயே அவங்க கிட்ட நான் சொல்லிடுவேன், உங்களுக்கு எந்த அளவு மேட் வேணுமோ, உங்ககிட்ட இன்ச்சு டேப் இல்லைன்னா கூட பரவாயில்ல, சாதாரணமா நூல் எடுத்து உங்களுக்கு இவ்வளவு அகலத்துக்கு எனக்கு மேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த நூலை அளந்து கூட கொடுங்க. நான் அதை இன்ச்சு டேப்ல அளந்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு அந்தபடி மேட் எல்லாம் போட்டு தரேன் அப்படின்ட்டு தான் நான் சொல்லி எல்லாருக்கிட்டையும் ஆர்டர்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். உங்களால எப்ப ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்ப மட்டும் இது போல ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ணுங்க. உங்களால முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய ஒர்க்கெல்லாம் கூட அதுலயே ஷால் போடுறது, பெரிய பெரிய டால் பண்றது, இது போல எல்லாம் கூட இருக்கு. அதெல்லாமும் எடுத்து பண்ணலாம். நீடில்னா நம்ம கரெக்டா வாங்கி வச்சுக்கிட்டாவே போதும். அதுக்கு ஒன்னும் பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு இல்லை. ஆன்லைன்ல எல்லாம் நிறைய நீடில்ஸ் எல்லாம் கிடைக்குது. எப்படிப்பட்ட நீடில் வாங்கினாலும் அதுக்கு பேசிக்கா 3 ஸ்டிச்சு கிளியரா தெரிஞ்சுட்டாவே போதும், நம்ம குரோஷேட் அழகா போட கத்துக்கலாம். மேட் போடுறதுல இருந்து டிவி மேல போடுறது, ஷோகேஸ் வைக்கிறது, இது போல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நான் இது வரைக்கும் எல்லாமே பிளாட்டா தான் போட்டிருக்கேன். மேட் எல்லாம் போட்டிருக்கேன், சின்ன சின்ன பொம்மைகள் எல்லாம் கூட போட்டு கவர் பண்ணி வச்சிருக்கேன்.
அதை ஸ்டஃபிங் பண்றதுக்கு காட்டன் வாங்கணும். அது போல எல்லாம் இல்லாம நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த மேட் ஒர்க்க எடுத்தோம்னாவே அது எந்த வித கஷ்டமும் கிடையாது. ஏதோ ஸ்டஃபிங் பண்ண வேண்டியது கிடையாது. அப்படியே போட்டுட்டு போலாம். அதுவும் இல்லாம உள்ளனெல்லாம் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. நம்ம அந்த சுண்டு கட் பண்றதுக்கு கட் பண்ணி போடுற அந்த வேஸ்ட் மட்டும்தானே தவிர மீதி எதுவுமே நமக்கு வேஸ்ட் ஆகாது. உள்ளன் வச்சு மேட் மட்டும்தான் போடணும்னு இல்லை. வாசல் தோரணம் போடலாம். தோரணத்திலேயே மீன் தோரணம், ஃப்ளவர் தோரணம், பட்டர்ஃப்ளை, அது போல நிறைய விதமான தோரணங்கள் இருக்கு. ஃப்ளவர் வாஷ் செய்யலாம். நம்ம வீட்டு சாமி படத்துக்கு ஒரு பூவா நம்மளே செய்ய முடியும். சாமி பூ மாலை நம்மளே ரெடி பண்ண முடியும். எல்லாமே க்ரோஷெட் நம்மளே கையால பின்னதை செய்யும் பொழுது நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம வீட்டுக்கு நாமளே செஞ்சோம் அப்படின்னு. அதுக்குன்ட்டு அதுலயே இருந்தாலும் நமக்கு கண்ணு வலிக்கும், ஷோல்டர் வலிக்கிறது போல இருக்கும். கொஞ்ச நேரம் ஃப்ரீ டைம்ல இது போல உள்ளன்லாம் நம்ம போட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு டைம் பாஸும் ஆகும். அதுவே ஒரு பிசினஸ் ஆகும் மாறும். யாருக்கெல்லாம் க்ரோஷெட் எல்லாம் செய்யறது பிடிக்கும்ன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.